28வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். நீங்க மத்தது எல்லாமே 9 கொஸ்டின் நீங்க எதுனாலும் அட்டெண்ட் பண்ணலாம். பட் 10வது கொஸ்டின் இதுல தான் இருக்கணும். இல்ல எனக்கு 10மே முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும். நான் அத எழுதிட்டேனாலும், அதுல 9 மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 1 அழிச்சுருவாங்க. ஸோ 28வது கொஸ்டின் கம்பல்சரி நீங்க அட்டெண்ட் பண்ணணும். நீங்க படிச்சதுலருந்து என்ன நீங்க புரிஞ்சிருக்கீங்க? 10வது படிச்சதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படின்னு சோதிக்கிறதுக்காக வந்த வர கேள்வி தான் 28வது கொஸ்டின் 42வது கொஸ்டினும். ஓகேவா? ரூட் 2, ரூட் 8, ரூட் 18, ரூட் 32, ரூட் 50 எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசை ஒரு கூட்டு தொடர் வரிசையா இல்லையா என்பதை சோதிக்க. அப்போ ஒரு கூட்டு தொடர் வரிசையானது ஒரு தொடர் வரிசையானது கூட்டு தொடர் வரிசையா அல்லது இன்னொரு தொடர் வரிசை பேரு பெருக்கு தொடர் வரிசையா? அப்போ கூட்டு தொடர் வரிசையா இல்லையான்றதை ஃபர்ஸ்ட் நம்ம சோதிக்கணும் அப்படின்னு சொன்னா வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கூட்டு தொடர் வரிசையா சோதிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா, இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். மூன்றாவது உறுப்பிலிருந்து இரண்டாவது உறுப்பை கழிக்கணும். நான்காவது உறுப்பிலிருந்து மூன்றாவது உறுப்பை கழிக்கணும். பின்னாடிக்கிற உறுப்பிலிருந்து முன்னாடிக்கிற உறுப்பை கழிச்சிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் ஆனது சமமா வந்துருச்சு. என்ன தொடர் வரிசைக்கு? கூட்டு தொடர் வரிசை. கூட்டு தொடர் வரிசைனா கழிக்கணும், பெருக்கு தொடர் வரிசைனா வகுக்கணும். அப்போ பின்னாடிக்கிற உறுப்புல இருந்து முன்னாடிக்கிற உறுப்பை கழிச்சன்னு வந்தோம்னா அந்த வரக்கூடிய விடையானது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும்? சரியா இருக்கணும், சமமா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது கூட்டு தொடர் வரிசை. ஸோ இது முதலாவது உறுப்புனா T1, இரண்டாவது உறுப்பு T2, இது T3, T4, T5. அப்போ கண்டிஷன் என்னது? ரெண்டாவது உறுப்பு தான் முதல் உறுப்பை கழிங்க. T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு, அடுத்தது மூணாவது உறுப்புல இருந்து இதை கழிக்கணும். T3 மைனஸ் T2. இது ரெண்டு சமமா இருக்கான்னு பார்த்துக்கலாம் பின்னாடி, அதுக்கு மற்றதெல்லாம் தேவையில்லை. ஓகே, அப்போ இரண்டாவது உறுப்பு எதுன்னு பாருங்க. ரூட் 8 மைனஸ் ரூட் 2 ஈக்குவல் டு மூன்றாவது உறுப்பு ரூட் 18 மைனஸ் ரூட் 8. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. நடுவில் என்ன குறிக்கும் பாருங்க? மைனஸ். அப்போ ரூட் அப்படின்னு சொன்னா இது ஒரு விகிதமுறா எண், இது ஒரு விகிதமுறா எண், இது ஒரு விகிதமுறா எண், இது ஒரு விகிதமுறா எண். அப்போ நடுவில் ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டுத்துக்கும் பொதுவானது என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ரெண்டுத்துக்கும் எப்படி மிஸ் பொதுவாக இருக்கிறத பார்க்கறது அப்படின்னு சொன்னா இந்த வடிவத்தில் இதை மாற்றி எழுத முடியுமான்னு பார்க்கணும். அப்போ 8 நான் எப்படி எழுதலான்னு பாருங்க. 8 ரெண்டாம் வாய்ப்பாடு. 4 2 8, 2 2 4. அப்போ 8 2 அடுக்கு 3. இது என்னது? வர்க்க மூலம். அப்போ வர்க்கமாக எழுதுனா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். 2 ஸ்கொயர் 4, 4 2 8 எழுதலாமா? 4 இன்ட்டு 2, இங்க ரூட் 2 ஈக்குவல் டு, இதை 2 மடங்கு இதை அப்படியே எழுதுனா இது எப்படி 4 இன்ட்டு 2ன்னு எழுதுறோமோ அதே மாதிரி ரெண்டாம் வாய்ப்பாடு. எத்தனை 2 18, 9 2 18. இப்போ மிஸ் பொதுவாக இருக்கு வெளியே எடுத்துடலாமா அப்படின்னா அங்கே நடுவுனா குறியிருக்கு பெருக்கல். எடுத்து நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா அந்த ரூட் ஆனது 4க்கும் சொந்தம், 2க்கும் சொந்தம். இந்த ரூட் ஆனது 9க்கும் சொந்தம், 2க்கும் சொந்தம். இந்த ரூட் ஆனது 4க்கும் சொந்தம், 2க்கும் சொந்தம். தண்டனை பிரித்து எழுதிட்டு போடலாமா? ரூட் 4 இன்ட்டு ரூட் 2 மைனஸ் ரூட் 2 ஈக்குவல் டு ரூட் 9 இன்ட்டு ரூட் 2 மைனஸ் ரூட் 4 இன்ட்டு ரூட் 2. இப்போ பார்க்குறோம், இது ரெண்டு சேர்த்தா ஒரு நம்பர். ரூட் 2 மைனஸ் ரூட் 2 முட்டை போட்டக்கூடாது, ஏன்னா பெருக்கல் தான் ஃபஸ்ட்டு செய்யணும். இதுக்குரிய தான் பிரித்து எழுதிக்கிறேன். அப்போ இப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவான எடுக்கலாம். ரூட் 2 எடுத்துடலாமா? இல்லைங்க மிஸ் அப்படி வேணாம், ஈஸியாக போடுங்க அப்படின்னா இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்னு ஆயிடுச்சு, கேன்சல். அப்போது 8 நீங்கள் எப்படி எழுதணும்? ரூட் 8 எப்படி எழுதணும்னா 8வதுலேயே நீங்கள் படிச்சிருக்கணும். ஒரு வேளை படிக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ 8 வந்தாலும் அதை எப்படி எழுதணும்? 2 ரூட் 2ன்னு எழுதணும். அதே மாதிரி 18 எப்படி எழுதணும்? எத்தனை ஸ்கொயர்? 3 சாரி 9, 3 ஸ்கொயர் 9. அப்போ 3 வெளியே எடுத்துட்டோம்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 18 எழுதினாலும் 3 ரூட் 2ன்னு எழுதணும். எழுதலாம் அது மாதிரி, அப்படியே ஈஸியாக போயிடலாம். ஸ்கொயர் எடுத்து பண்ணுங்க. 2 ரூட் 2 மைனஸ் எத்தனை ரூட் 2? ஒரு ரூட் 2. ஒன்றுமே இல்லைன்னா ஒரு ரூட் 2 ஈக்குவல் டு 9 2 18. 9 வெளியே எடுத்தோன்னா 3 ரூட் 2 மைனஸ் 2 ரூட் 2. ஓகே, இப்போ பாருங்க, ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ பெருக்கவோ வகுக்கவோ முடியும்னு சொல்லியாச்சு.
இது எக்ஸ்னு வச்சுக்கோ. 2x ஒரு எக்ஸ் போனா எவ்வளோ மீதி? ஒரு எக்ஸ் தானே, அவ்வளோதான். 2√2 ஒரு ரூட் 2 போச்சுன்னா மீதி ஒரு√2 ஈக்குவல் டு 3√2 2√2 போச்சுன்னா மீதி ஒரு√2. அப்போ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம பொது வித்தியாசம் சொல்லுவோம். வித்தியாசம் கழித்தல். பொதுவா வித்தியாசம் எவ்வளவு வருது? √2 சமமா வருதா? அப்ப பொது வித்தியாசம் சமமாக வந்தால் அது என்ன தொடர்வரிசை? கூட்டு தொடர்வரிசை. மீதி கணக்கு படிக்கவே இல்லை நான். இது ஒரு கூட்டு தொடர்வரிசை எனில் அதன் பொது வித்தியாசம் காண்க. இப்ப பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னுடைய முதல் எழுத்து டி. ஸோ டி வந்து இரண்டாவது உறுப்பு வந்து முதல் உறுப்பு கழிக்கணும், மூன்றாவது உறுப்பு வந்து இரண்டாவது உறுப்பு. அதாவது பின்னாடி இருக்கிற உறுப்புல இருந்து முன்னாடி இருக்கிற உறுப்பு கழிக்கும் போது வரக்கூடிய விடையானது சமமாக இருந்தால்தான் அது கூட்டு தொடர்வரிசை. ஸோ இங்க சொன்னோம் this implies, இந்த கேள்விக்கு பதில் சொன்னா 1 மார்க். என்ற தொடர்வரிசை ஒரு கூட்டு தொடர்வரிசையா? இது ஒரு கூட்டு தொடர்வரிசை. இது ஒரு கூட்டு தொடர்வரிசை. 1 மார்க். நான் கேட்டுட்டாங்க பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் எவ்வளவு வந்திருக்குப்பா? √2. ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க்.